ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது கேரளா ஜாக்பாட் டிவி, உங்களுடைய வெற்றிக்கான சேனல். காரணியா ப்ளஸ் 521 நேற்று என்ன ரிசல்ட் வந்துச்சு, இன்றைக்கி நிர்மல் என்ன மாதிரி கேசிங் வரப்போகுதுன்னு சுருக்கமாகவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நண்பர்களே. காரணியா ப்ளஸ் 521 நேற்று ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 55-10. அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட் என்னென்னா 65-17. இதில் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்கள். 65-17க்கு நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி கேசிங்கில் தான் இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நேற்று சொன்ன மாதிரி ஒன்று ஏசியில் ஒரு அந்த போர்டுக்கு அந்த போர்டை இறங்கி ஒரு போர்டு மட்டும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது எந்த போர்டில் மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 5-5 1-1 அப்படியே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் 7-0 மட்டும் இறங்கியிருக்கு. நான் நேற்று கணிப்புப்படி ஏபிசி 3 போர்ட்லேயுமே அதே நம்பர் இறங்கணும், ஒரு போர்டு மட்டும் மாறி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம கொடுத்த கணிப்பில் எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்குங்கிறத பார்த்தலாம். 55-1-0 அப்படின்னு நம்ம இங்கே ஏ போர்டில் வந்து 0-4, பி போர்டில் 8 அல்லது 3, சி போர்டில் 9 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 0-4-1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 4-1 அப்படிங்கிற மாதிரி 0-4-1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதில் 1-0 ஆல் போர்டில் 1-0 அப்படிங்கிறது நம்ம ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஏ போர்டில் ஏபிசியில் இங்கே நம்ம வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் வந்து நம்ம கொடுத்த கணிப்பில் இங்கே செட் ஆகலை. ரிசல்ட் பார்த்திங்கன்னா 55-1-0. நான் 1-0 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ஆனால் வந்து நம்ம போர்டில் ஏ போர்டில் 0வும் சி போர்டில் 1ங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். நம்ம இங்கே ஏபியில் நம்ம இங்கே இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் என்னென்னா 03 32 46 54 அப்படின்னு. ஒருவேளை 5-5 இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சப்போஸ் ஏபி ஏசிபிசி செட்டில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நம்பர் மேட்ச் ஆகி கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுத்துருக்கோம். 510 ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஏபியில் நான் இங்கே 54 32 46 03 கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 5-54 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம், ஆனால் 51. ஏசியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 ரிசல்ட்டு, ஆனால் நான் 40 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். இருந்தாலும் ஏசியில் வந்து 5-0 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அது 5-0 ஏ போல், ஏல 5, சி போலில் வந்து 0 அப்படிங்கிறது 5-0. சப்போஸ் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு செட்டாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 5-0 கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்துருக்கணும் நம்மளே. ஏன்னா 510 ரிசல்ட்டுக்கு 5 சி போர்டில் 0. நான் 40 கொடுத்துருந்தேன் ஜஸ்ட், ஆனால் டேரெக்டாக கொடுத்துருந்தேன் 40 கொடுத்துருந்தேன், ஆனால் வந்து 50 அப்படிங்கிறது எங்கள் ரிசல்ட்டு. பிசியை பொறுத்த வரைக்கும் 39 27 69 20 கொடுத்துருந்தேன், ஆனால் ரிசல்ட் வந்து 10. சரிங்களா? நம்ம கணிப்பில் கொடுத்த மாதிரி ஒருவேளை 2 போர்டுக்கும் அப்படியே இறங்கலாம் நண்பர்களே அப்படின்ற மாதிரி நான் ஒரு கணிப்பில் இருந்துச்சு. அது ஏ போர்டுக்கு 5, சி போர்டில் 0-0 வச்சேன். ஒருவேளை பி போர்டில் இந்த 1-0 கூட வரலான்ற மாதிரி 500ன்னு கூட ரிசல்ட் வரலான்னு கூட நான் ஒரு பிளான் பண்ணி ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டது 69 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு அருமையான வெற்றி கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 5-5-1-0 நான் வந்து 4 டிஜிட்லேயே 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம கணிப்புப்படி 55-20 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் கொடுத்துருக்கோம். ஆனால் 55-10 ஒரே ஒரு போர்டு மட்டும் நம்ம கொடுத்த கணிப்பில் கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகலை. அது என்ன போர்டுனா பி போர்டு. நம்ம கொடுத்த கணிப்பில் 5-5-2-0 கொடுத்துருக்கோம். 55-20 நம்ம கொடுத்த கணிப்பு, ஆனால் 55-10 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, முழுமையான நம்பிக்கையை மேலே வைங்க, கண்டிப்பாக ஒரு வெற்றி நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து காரணியா ப்ளஸ் 521க்கு நிர்மல் 379 எப்படி கேசிங் இருக்க போகுது சுருக்கமாக பார்த்தலாம் நண்பர்களே. நிர்மல் 379 இன்றைக்கி 10ஆம் தேதி இன்றைக்கி ஒரு கேசிங் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 55-1-0 55-10 நேற்று ரிசல்ட்டு. அதுக்கு வந்து ஆல் போர்டில் வந்து 4 அல்லது 0 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி என்னோட கெஸிங்கில் இருக்குது. உங்களோட கணிப்புகளில் இது மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான். இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படின்னா ஒருவேளை 5-0வும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு போர்டு மட்டும் நான் நேற்று எதிர்பார்த்தது நடந்துருச்சு. இருந்தாலும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கெஸிங் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4-4 5-5 அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டே இருக்குது. 5-1-1 கண்டினியூவாக இறங்கியிருக்கு. 5-1-0 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு, அதாவது நேற்று காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டுக்கு வந்து ஒருவேளை இன்றைக்கும் இந்த 5 திரும்பி இறங்கி இந்த 0க்கு இந்த 1க்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு 1க்கு 2ஆக இறங்கி 0க்கு 2ஆக கூட இறங்கலாம். அதாவது 522 கூட வரலாம் ஒரு வேளை. அதுவும் உங்களோட கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 7 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 510, அதுக்கு முன்னாடி ரிசல்ட் 517. நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்கும்போது இந்த மந்த்லி சார்ட்டை ஒரு தடவை கம்ப்ளீட்டாக பார்த்துங்க, போன மாதம் சார்ட்டையும் பார்த்துங்க. போன மாதம் சார்ட்டு இந்த கெஸ்ஸிங் முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ்காண்டி உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் 45, 89, 85, 08, ஏசி 04, 23, 09, 22, பிசியை பொறுத்த வரைக்கும் 32, 07, 84, 53, 99 அப்படிங்கிறது. ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் பாக்ஸ்லேயே போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 510 ஏ போர்டில் 5க்கு வந்து நாளைக்கு, அதாவது இன்னைக்கு 0 அல்லது 2 கூட வரலாம். இல்லை 1க்கு 3 அல்லது 8, 0க்கு 2 அல்லது 7. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸில் எந்த நம்பர் கன்ஃபார்மாக இருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சி பொறுத்தும் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் தனியாக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியில் கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக இந்த நம்பர் தெரிஞ்சிச்சு. அதனால தான் நண்பர்களே உங்களுக்கு ஒரு 5 செட்டாக கொடுத்துருக்கேன். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 032, 207, 084, 453, 510 ரிசல்ட்டுக்கு ஒருவேளை இங்கே 5க்கு வந்து 4, 1க்கு 5, 0க்கு 3, அப்படி இல்லைன்னா 5க்கு 0, 1க்கு 8, 0க்கு 4, 084 உங்கள் கணிப்பில் இருக்கிற பட்சத்தில். அடுத்தது 204க்கு பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 2, 1க்கு 0, 0க்கு 7, 207. அப்படி இல்லைன்னா 5க்கு 0, 1க்கு 3, 0க்கு 2, 032 நான் முக்கியமான நம்பரை இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 55, 10 ரிசல்ட்டுக்கு 5க்கு வந்து 5 ஒரு வேலை இறங்கினாலும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா 5க்கு +1 6 வரலாம், இல்லை 5க்கு 8 கூட வரலாம். அதனால் 4 டிஜிட்டில் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 60, 32 இதை 4 டிஜிட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரே சிங்கிள் ஸ்லாட்டாக போடுற மாதிரி இருந்தால் இந்த 2 நம்பருக்கு கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். 032 உங்கள் கணிப்பில் இருக்கா? ஏன்னா ரிசல்ட்டு 510, 510க்கு 5க்கு 0, 1க்கு 3, 0க்கு 2, 032 உங்களோட இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது நண்பா அப்படின்ற மாதிரி தான் தாராளமாக அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒருவேளை 55, 10க்கு 5க்கு 6, 5க்கு 0, 1க்கு 3, 0க்கு 2, 60, 32 உங்கள் கணிப்பில் இருந்தாலும் இந்த 2 நம்பர் முக்கியமான நம்பராக என்னோட கெஸ்ஸிங்கில் எனக்கு தெரியுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குங்கிறத பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 55, 03, 82, 52, 54, 32 ஒருவேளை 2, 3, 4, 5 இப்படி வரிசையாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னாலும் 55, 10, 5, 5, 1, 0 அப்படிங்கும்போது இந்த இடத்துல காமிச்சிடறேன். 5க்கு 5, 5க்கு 4, 1க்கு வந்து 3, 0க்கு 2 அப்படின்னு கணக்கு வச்சா கூட 2, 3, 4, 5 வரிசையாக வருது. இது வந்து சொல்லுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த போர்டில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அதே மாதிரி போன மாதம் ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நண்பர்களே, சரிங்களா? அதனால தான் இப்படி எடுத்து கொடுத்துருக்கேன். 5க்கு 4, 5க்கு 3, 1க்கு வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்த மாதிரி 1க்கு வந்து 3, 0க்கு 2, 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் 54, 32 ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான நம்பர்ஸாக இதில் வந்து நான் பாக்ஸில் ஒரு சில நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தும் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எது கன்ஃபார்மாக இருக்குது, எந்த நம்பர் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதுங்கிறத தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியும் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் போன மாதம் ரிசல்ட்டு இல்லை அதுக்கு 3 மாதம் ரிசல்ட் முன்னாடி வச்சுருந்தாலும் ஒரு தடவை மேட்ச் பண்ணி பாருங்கள். எப்படி மிஷினில் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக இருக்குது நண்பர்களே, சரிங்களா? சுருக்கமான கெஸ்ஸிங் தான், டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நம்ம கொடுத்த விஷயங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த உபயோகமான தகவலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இது மூலியமாக ஒரு பலனடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இருந்தாலும் ட்ரை பண்ணோம், ஒரு முழு முயற்சி இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி முழு வெற்றியும் கிடைக்கும். நிர்மல் 379க்கு சுருக்கமான கெஸ்ஸிங் பார்த்துட்டோம். சரி, போன மாதம் ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டில் ஒரு கிளான்ஸ் நீங்கள் போன மாதம் ரிசல்ட்டையும் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. 10க்கு எப்படி 93 எடுத்தன்றதை இங்கேயும் கொடுத்துட்றேன். 107 கார்னியா ப்ளஸ், அதுக்கு நிர்மல் வந்து 93. அதனால் பிசியில் 93 ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரத்துக்கு அப்படியே தூக்கி அங்கே வச்சாலும் வாய்ப்பு இருக்குது, சொல்லவே முடியாது. ஏன் என்ன இடத்துல என்ன பண்ணுறான்னு தெரியல. அதனால்
5க்கு 0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5க்கு 0, 1க்கு 9, 0க்கு 3. அப்போ நீங்கள் என்ன எப்படி கணக்கு பண்ணுறீங்கன்னா 5க்கு 0, 0 93. நம்ம இங்கே கொடுத்ததில் என்ன கொடுத்துருக்கேன், 0 32ன்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா 0 93. இந்த இடத்துல ஏ போர்டில் 0, பி போர்டில் 9, சி போர்டில் 93. அதாவது 093 நம்ம கணிப்புப்படி இதில் இருக்குது. அதனால் சொல்கிறேன், அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா போன மாதத்தில் 107 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதையும் இப்படியும் வரலாம் நண்பர்களே. அதனால் இதே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வந்துருக்கு பாருங்கள் 51ன்னு, 51க்கு 08. அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு 510க்கு 51, 51க்கு 08 இருக்குது. 08ம் இந்த நான் இதை பார்த்து கெஸ் பண்ணல, இதெல்லாம் அப்படியே வந்து உட்காருது பார்த்தீங்களா, ஏபியில் 08. அதாவது 5க்கு 0, 1க்கு 8, 08 அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது தான் 082. நான் இந்த இடத்துல 84ன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் 082 கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். போன மாத ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இன்றைக்கி உண்டு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட சந்திக்கிறேன். என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்பமே சொல்லுக, நம்ம எல்லோரும் வாழுக. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள். அனைவருக்கும் காலை வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கி வெற்றியடைய போகிற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.